வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். மறுபடியும் 29 ப்ளஸ் அப்படிங்கிற படத்தை வந்துட்டு நான் பார்க்குறதுக்காக புக்கிங் பண்ணிட்டேன். இந்த தடவை வந்துட்டு சீட் கொஞ்சம் ஆள் இருக்காங்களான்னு பார்த்து புக் பண்ணிட்டேன். ஓகே, ஆள் இருக்காங்க. அதே தான் காசி டாக்கீஸ் அண்ட் வந்துட்டு 4:30 ஷோ. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு 10/5/2026. ஸோ இந்த நாளில் வந்துட்டு நான் இந்த படத்தை 2வது வாட்டி புக் பண்ணி பார்க்க போகிறேன். நான் போடாமல் பேசுகிறேன். அப்போ பழசெல்லாம் இன்னும் மறக்கல. வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரேப்பிடோ இருக்குல்ல, அதை புக் பண்ணிட்டு அதுக்கு தண்டமாக வந்துட்டு 30 ரூபா 40 ரூபா கொடுக்குறோங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. மற்ற மாதிரி போகிறோம், நம்ம எதாவது சாப்பிட்றோம், வரோம் அப்படின்னா கூட எனக்கு வந்து எதுவும் தோண மாட்டேங்குது. பட் இப்போ வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றது தான் கடுப்பாக இருக்குது. அண்ட் இப்போ கூட வேறு சட்டை போட்டேன். வேறு சட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். எனக்கு என்னன்னு தெரிலங்க, ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை பண்ணணும், அதை பண்ணியே தீரணும். அதை அப்படி பண்ண முடியலன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு வெறி இருக்குதுனால என்னன்னு தெரில. சில விஷயங்கள் நீ பண்ணு அப்படின்னு தோணும்போது வந்துட்டு போய் பண்ணிடணும், போய் செஞ்சிடணும், போ 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 அப்படி தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதை நான் போய் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது 2வது டைமு இதே விலாகு. ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க 29 ப்ளஸ் முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு ப்ரீத்தி அஸ்ரானி தான். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்கள. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த படத்தை பார்க்க போகிறேன். மற்ற மாதிரி அந்த ஒரு ஹீரோ ஆக்டரும் வந்துட்டு செம்மையான ஒரு ஆக்டர். ஜீரன் ராதா ப்ளக்ஸ் படத்தில் இருக்கான். ரெட்ரோ படத்துலாம் உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். நிஜமாக நடிச்சிருக்காரு, ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ இந்த படத்தை வந்து எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் போகிறேன். அண்ட் சம் பப்ளிக் ரிவ்யூஸ் பார்த்தேன். அதில் கூட வந்து நல்ல சூப்பராக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த படத்தை பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து தூண்டி இருக்குது. ஸோ படத்தை பார்த்துட்டு என்னுடைய ஒப்பீனியனை நான் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்கிறேன். வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நாம் வந்துட்டு மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணி மறுபடியும் தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். வாட் ஏ ப்ளஷர்ஸ் மைண்ட்ஸ் டு மீ. என்ன பண்ணுறது, திரும்ப பண்ணால் திரும்ப போய் தான் ஆகணும். திரும்ப போகலாமா? என்ன சொல்கிறது அப்படின்னா, பைக் ரைடு புக் பண்ணுறது கூட ஒரு ஏகப்பட்ட சீக்கிரம் தாண்டி நாம் வந்து மறுபடியும் புக் பண்ணிட்டோம். புக்கிங் வந்துட்டு ரேப்பிடோவில் எவனுமே புக் பண்ண மாட்டோம். எடுத்தாலும் புக் பண்ண மாட்டேன். 30 ரூபா நார்மல் காமிக்குது. ஆடு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா என்னன்னா வந்து ஒரு 20-30 ரூபா எக்ஸ்ட்ரா மறுபடியும் கொடுக்குறேன். அப்பவும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னதான் பண்ணுறது? ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ரேப்பில் இடக்கு முடக்கா இருக்குது. அவனுங்க வேணும்னே வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. இப்போ இதனால மறுபடியும் திரும்ப எல்லாம் ரீஃபியூஸ் கொடுத்து திரும்ப ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி எதுக்கு அப்படி பண்ணிட்டா ட்ரிக்கு தான். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தேன், புக் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நாம ரேப்பிடோவுக்காக வெயிட்டிங். ரேப்பிடோ வந்து ஸோ அவங்க வந்தது வந்துட்டு என்ன பண்ண போனாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இதே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கு. ஓகேவா? ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் எப்பவுமே வீட்டில் வந்து ஒரு பிளேஸுக்கு பக்கத்துக்கு தான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் அந்த ரேப்பிடோ வர வந்தால் பாருங்க, பார்த்தோம் வராரா வரலையா அப்படின்ட்டு.
மறுபடியும் 2வது வாட்டி இந்த தியேட்டருக்கு என்ன பண்ணுறீங்க? 2வது வாட்டி வரணும்னு எப்படி வச்சிருக்காங்க? தருடன் தருடன் யாருமே இல்லை. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிக்கு கூப்பிடல ஓடி அதாகப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம தியேட்டருக்குள்ள வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். தியேட்டருக்குள்ள இருக்கோம். அண்ட் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தியேட்டர் வந்தாச்சு. வந்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா? ப்ளூ இருக்குது நல்லா.